பத்திரம் சம்மந்தமான மனக்குழப்பமும் டென்ஷனும் அதில் இருக்கும். எந்த வக்கீலை பார்த்தாலும் தீர்ப்பு கிடைக்காது. அது சம்மந்தமான மன வருத்தம் உங்களுக்கு இருக்குது. வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, அசத்துவோம். கருப்பசாமிக்கு என்னை கொஞ்சம் நினச்சி பார்த்து மனத்துக்குள்ளே உட்கார் பார்ப்போம். இந்தாப்பா, தொழில் நல்லா ஓடும், கடன்கள் தீரும், நிறைய பணம் கிடைக்கும், வெற்றி அடையும். நல்லா கால் வந்துட்டு வரலாம். வேல் முருகா வரம் தருவாய் முருகா, என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி விளங்கிடவே வரம் தருவாய் முருகா. என்ன பையனுக்கு கல்யாணம் நிச்சயதாலாம் எவ்வளோ வருஷம் ஆகுது? 1.5 வருஷம். பெண்ணு வீட்டுக்காரங்க எப்படி பொறுத்தாங்க? இதுக்கடையில் அந்த பொண்ணுடைய மனசோ பையனுடைய மனசோ மாறிட்டு தான் என்ன செய்வீங்க? அதுக்கு தான் நமக்கு போன் இருக்கு, அதை வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிய. கால் வந்துட்டாங்க. குழந்தை திருக்கோலம் என்னாச்சு? இந்த இடம் உட்காருங்க. இந்த இடத்த வித்துருந்தா போதுமா? ஆடி மாதம் 30க்குள்ள இந்த இடம் வித்துரும். உங்களுக்கு பணமும் கிடைச்சிடும். ஐப்பசியில் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடித்து ஆனந்த தாண்டவம் ஆடலாம். சிவபெருமான் கோயில் எங்கே இருக்குது? அங்கே தில்லை நடராஜ பெருமாளுக்கு அற்புதமான ஒரு அபிஷேகத்தை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து உன் இடத்துல போய் தெளிச்சிரு. அசத்துவம் போ, உடனே செய்ய. ஏன் அப்படி சொன்னேன்? யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? சிவன் உட்கார்ந்துருக்கிற தெய்வம் லிங்கேஸ்வரன், எழுந்து உச்சாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வம் நடராஜன். உன் இடம் இருப்பிலே இருக்கு. நடராஜருக்கு முன்னே அபிஷேகத்தை கொண்டு தெளிச்சாச்சுன்னா எழுந்து நடமாட ஓடிடும். ஆடியாச்சு தாண்டவம், பாடியாச்சு புகழ், ஆனந்தமாக இருக்கு. வெற்றி உண்டு மக்களே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை பூனிப்பேட்டை இல்லை, ராணிப்பேட்டை. அண்ணாச்சி உங்களுக்கு ராணிப்பேட்டையா? வாப்பா ராணிப்பேட்டை. தோல் 18 சாலை. உன் ராணிப்பேட்டையானே? வேறு ஒரு ராணிப்பேட்டை பர்டிகுலர் ஊர் ராணிப்பேட்டை. எஸ் காலம். ராணிப்பேட்டை. பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? புரியுதா? யாருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு? ராணிப்பேட்டையா? ராணிப்பேட்டை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? இன்னொரு தடவை காலம் வந்துட்டாப்பா. ராணிப்பேட்டை உத்தரவு பொம்பளை பிள்ளைக்கு தான் இருக்கு. ஒரு நேரமா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மன் இருக்காளா? என்ன தெரியும்? அங்காளம்மன் இருக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம். உன்னுடைய ஊர் எல்லையை கடந்து இடதுபுறத்துக்கு சென்றால் அங்காளம்மன் உண்டு. உங்கள் ஊருக்குள்ள ஆஞ்சநேயரும் பத்திரகாளி தெய்வமும் இருக்கு. சரிண்ணா? இப்போது 2 வருஷ கால் யாருக்கு யாருக்கு உடல்நிலை யாருக்கு சரியில்லை? என்ன செய்து? கால் வந்துட்டு வா, என்னென்னு பார்ப்போம். என்ன கருப்புசாமி? தம்பி வணக்கம். ஓ சரி சரி. அந்தலையன். உட்காருங்க. என்னடா அங்கே உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கோடாங்கி அடித்து குறிகேட்டு பார்த்தேன். செய்வன வைவன கோளாறுன்னு சொல்லிட்டாங்க.
அப்பா ஆட்டை அறுக்கவா கோழி அறுக்கவான்னு குமஞ்சி பார்த்தேன், தீரவில்லை அப்பா நோயும். ஆனால் செஞ்சது உண்மை, தீர்த்து தர வேண்டியது என் தன்மை. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கித்தாரேன். இடைப்பட்ட காலத்தில் நிறைய பண நஷ்டமும் தொழில் செய்ய முடியாத குறையும் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே போனாலே இரிட்டேட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை, குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்குது. இல்லை, எல்லாமே மடக்கியாச்சு. அந்த அம்மா கழுத்தில் போட்ட மாலையே இல்லை, அங்கே எடுத்து உங்கள் கையால் போட்டு போகலாம். அந்த அம்மா கழுத்தில் போட்டு வச்சுருந்தேன், அந்த மாலையே இல்லை. என்னாச்சு? தேடி பார்த்துட்டேன், கோயிலெலாம் போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. 48 நாள் அந்த அம்மா கழுத்தில் போட்டு இங்கே எடுத்து உங்கள் கையால் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு வச்சுருந்த மாலை இல்லை. உனக்கு மாலையை பற்றி விவரம் சொல்லணுமா? ஒருத்தனுக்கு திருச்சியிலேருந்து என்னையை தேடி வந்திருந்தான் 12 வருடங்களுக்கு முன்னால். அவனுக்கு ஒரு வெற்றி மாலை போட்டு விட்டேன். அவன் பொண்டாட்டி ஒரு அடங்காப்பிட்டாரி, வெற்றி மாலையை தூக்கி ஓடையில் தூக்கி போட்டுட்டான். அன்னைக்கு பிடிச்ச தரித்திரம் இன்னைய வரை அவன் எந்திக்கலை. அதனால் மாலையை சாதாரண நினைக்கூடாது. நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தரேன் போ. கர்மசாமிக்கு மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்த, பையன் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க. இருங்க, பையனுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிய? உட்காருங்க, வாங்க, பொறுமையா இருங்க. கால் ஒன்ற பாய். என்ன தம்பி, உனக்கு என்ன வேணும்? நெருங்கி வாங்க. ஆமாம், உங்கள் ஊர் எல்லையில் கருப்பசாமி உண்டா? ஆனால் உங்களுக்கு கருப்பசாமி வாரார, நீங்கள் கும்பிடுதீங்களா? கும்பிட்டீங்க, அதான் வந்து நிற்கார. அதான் யோசனை பண்ணி கேட்டேன், கருப்பசாமி வாரார, அதான் உண்டுமாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். நீங்கள் நினைக்கிற முனீஸ்வர சாமி உங்களுக்கு குலதெய்வம் இல்லைப்பா, நல்லா புரிஞ்சுக்கா. 67 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய மூதாதையர் என்னையை தான் குலதெய்வமாக கும்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு இடம் தெரியாமல், திசை தெரியாமல் நீங்கள் வகை மாறி கும்பிட்டுட்டீங்க. இப்போ என்னையவே நீங்கள் குலதெய்வமாக கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கை பெருமையாக நடக்கும். இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே இவனுக்கு வேலை விஷயமான முடிவை நான் எடுத்து தந்துடுறேன். இப்போ இருக்கிற கடனை தீர்த்து இன்னொரு இடம் சொந்தமாக வாங்கி உங்களை வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. மனத்தை பொறுத்துக்கு நீங்களாம் பொறுத்து. இந்த வேரில் பிடி, பிடிச்சிக்கா, கண்ணை முடிக்க, நீ தொடாமல் இரு, நல்லா பிடிச்சிக்காடா. இந்தா, இனிமேல் அந்த தீய சக்தி இவனை தொடாது. சுபிட்சமாயிருவான், வேலைக்கு போயிடுவான், எல்லாம் வெற்றியாக நடக்கும். பக்கத்தில் வாமா, கஷ்டப்படாமல் வாங்குமா, நல்லாரு வாப்பா, ஐஸ்வர்யமாரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு வாரம் பெரியா கால் வந்துட்டு வரலாம். போவோமா ஊர்கோலம் ஓடும் பொருள் யாரும். பையன் எங்கே இருக்காரு? வீட்டில் இருக்காமனு நீங்கள் சொல்கிறேன். நான் பாட்டு பாடுறது தப்பாக இருக்குது. ஊர்வலமாக வருது வண்டி, சுட்டுதார். ஆமாம், கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு. ஆவின் பாலும் இருக்குது, பெண் பாலும் இருக்குது. கால் வந்துட்டு வாங்கோ. விதவிதமாக வாடும் தோப்பு சீப்பு கண்ணாடி எங்கள் அக்கா மகா முன்னாடி. தம்பியை பற்றி அவனுடைய நண்பர்களும் உங்களுக்கு வேண்டியவர்களும் அப்பப்போ உங்கள் காதில் ஒவ்வொரு செய்தியாக போடுவாங்கோ. அதெல்லாம் இயற்கையிலே இளமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கம்தான். அது கட் பண்ணி நீங்கக்கூடிய நல்ல நாள் வருது. புரட்டாசிக்கு பிறகு வாழ்க்கை தொடங்கும் புண்ணியமாக. கல்யாணத்துக்கு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு நிகராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்காங்கோ. என்ன பண்ணுறது, அதவே முடிக்கலாமான்னு பார்த்தேன். இன்னொருத்தன் சட்டையை நம்ம போட்டுக்கிட்டு பத்திரம் எழுத முடியுமா? முடியாது. திருத்தி தாரேன், கல்யாணத்தை வாழ வச்சு புண்ணியமாகி தாரேன். கவலையை தூர விட்டுடலாம். எஸ்,
உங்கள் ஆயுள் காலத்துக்குள்ளே என் பிள்ளையை நல்லா இருக்கணும்னு வருத்தப்படுறேன். உங்களை செம்மையாக வாழ வச்சுருவேன். சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? திருச்சி மாவட்டம், திருச்சி. அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே அகம் நாட துதிக்கின்றேன் உன்னையே அகிலாண்ட ஈஸ்வரியே. திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது. வாங்க. திருச்சியில் எந்த இடம்பா? அகில் மணக்கு அங்கு சந்தனம் மணக்கு. அரிசியெல்லாம் குடோனு கூடனா உங்கள் ஊரில் தெரியுது? அரிசி குடோன்கள் நிறைய இருக்கா உங்கள் ஏரியாவில்? கால் வந்துட்டுவாங்க. நிறைய லாரிகளாக வந்துருக்கு. சோமா இருக்கிறீங்களா? சும்மா கிடக்க சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. யாருக்கடா கல்யாணம் முடிக்கணும்? எங்கே இருக்கா இப்போ? கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா? என்ன சொல்லுதா? அப்படியா? பக்கத்தில் வாங்க. நீங்கள் ஏன் திடீர்னு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு. அப்படியா? கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். என்ன தடையில்லாமல் கல்யாணம் நடந்துரும்ப்பா. ஐப்பசிக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமாக இருக்கும். வெற்றிகரமாக நடத்திடலாம். எந்த தடங்களும் வராது. ஆனால் காலுக்குள்ளே மட்டும் பாம்பு கிடக்கு. உங்கள் எல்லைக்குள்ளே போனேன். மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. ஒரு தெய்வம் வருது. இந்த பொண்ணுக்கு நிறைய குங்குமமும் நாகதோஷமும் இருக்குது. இந்த நாகதோஷத்தை தீர்க்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணணும். பண்ணிவிட்டு கல்யாணத்தை முடிச்சுக்காங்க. சமயபுரத்தாளுக்கு குங்குமார்த்தனையை பண்ணு. எனக்கும் குங்குமத்தை பௌர்ணமிக்கு கொண்டு வா. வெற்றியாக்கித்தாங்க. வேறு என்ன வேணும்? அந்த இடத்த விற்று தரணுமா? காலையில் என்னையை பார்த்துட்டு போங்க. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு என்ன தொழில் பார்க்குற? இன்னொருத்தர கால் வந்துட்டாக்கா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பேரம்பேத்திகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கவலை இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியாச்சு. பேசக்கூடாது. அதனால் ஒரு டாக்குமெண்ட் தகுந்தமான பிரச்சனை இப்போ இருக்குது. அதை தீர்த்து வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அதில் 4 பேர் வாங்கிட்டான். உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி மடக்கணும்னு பண்ணித்தரேன். கால் வந்துட்டு வா. நான் நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்திருக்க யாருப்பா? தொழிலும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? இந்தாம்மா வெட்டியாக்கி தரேன். வாப்பா, தொழிலை பற்றி கேட்டு வந்தோவா? நீங்கள் வந்து போயிட்டு வாம்மா. இந்தா திருப்பிடுவோம். பணம் கிடைச்சாச்சு. போ. என்ன தொழில் பார்க்குறேன்? மறைக்காதையா. நீங்கிட்டு வாயா. வியாபார ஸ்தாபனம். இன்னும் ஒரு முறை காலம்ட்டு வாயா. வேற என்னடா வேணும்? கடனை தீர்த்து தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. வெற்றி ஆயிடுவேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். தம்பி வா. உன் பேர் என்ன? மோஹித் சாமி. மோகன். மோஹித். மோஹித். என்ன வேணும்? யாருக்கு?
ஒரு கண்ணை முடுங்க. சின்ன சின்ன பிரச்சனை விட்டு காலில் பிரச்சனை நிறைய வரும். இல்லை இல்லை, கண்ணை முடிக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்தாச்சு. நீங்கள் மட்டும் காலில் வந்துட்டு வரலாம். நீ உட்கார், நான் சொல்கிறது மட்டும் நீ அப்சர்வேஷன் பண்ணிட்டு வந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். ஓகே, பயப்படாங்க. மிட்டாய் வேணுமா? வாப்பா. கழிந்த 1.5 ஆண்டு காலங்களாக நம்முடைய மனதையும் உடலையும் ஏதோ ஒரு சக்தி வந்து தாக்குது அப்படிங்கிற எண்ணமும் மனநிலைகளில் ஒரு பதிவும் இருக்குது. அதை பற்றிய விசாரணை, அதை பற்றிய கேள்வி, அதை பற்றிய சொல், இவைகள் வீட்டுக்குள்ளேயும் நடமாடும், நண்பர்களுக்குள்ளேயும் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இது மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா, அல்லது எனக்கு இயற்கையிலே மனநிலைகளில் தான் எதுவும் குழப்பம் நடந்திருக்கிறதா, இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன, தொழில் சம்பந்தமான சரிவும் உடல்நிலையான பிரச்சனையும் இருக்குது, இதுக்கு செயற்கையால் எதுவும் நடந்திருக்குமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால்னு சொல்லலாம். எதிர்பாராமல் நாம் கீழே விழுந்துருவோமோ, அல்லது படுத்து எந்திக்க முடியாத நிலை வந்து விடுமோ, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்மளை ஆள்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் ஒரு மனநிலைகளும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி தனக்குன்னு இருந்த தெய்வ சக்திகள் தன்னை விட்டு நீங்கி போயிருக்குமா, அடங்கி போயிருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமும் இருக்குது. இந்த நிலைகளுக்கு காரணம் மாந்திரிகம் ஒரு காரணம். இதிலிருந்து விடுதலையாக்கி செம்மையாக்கி தந்தா போதும்லா. இரவு 7:30 என்னை பார்த்துட்டு போகலாம். வெற்றி உண்டு. வா, நல்லா இருக்கும். கர்பதாமிக்கு பிள்ளையை பற்றி காட்டுவது யாருப்பா? என்னப்பா பிள்ளை எங்க இருக்கு? ஆமல கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணா. பையன் எங்கே இருக்காரு? பையன் பொண்ணு பேர் என்ன? என்ன செய்யணும் அவளுக்கு? கண்ணை மூடுங்க பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். அறுவை சிகிச்சை இதுவரை வீட்டில் யாருக்காவது நடந்திருக்கா? ஏன் என்ன அதை எடுக்காட்ட என்ன நடக்கும்னு சொன்னாங்க? கால் வந்துடுவாங்க. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை போய் பார்த்தேன். மனதாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்த மகள். காலத்தின் கோளாறால் கொஞ்சம் மனநிலைகள் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். அதனால் அவன் மனதை திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடவும் வைக்கணும், இருக்கிற தடைகளை நான் நீக்கியும் தரணும். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இது மட்டும் இல்லாமல் பல லட்சங்களை சில இடங்களில் இழந்து வேதனைப்பட்ட ஒரு மனத்துயரமும் இருக்குது. அதையும் நான் வாங்கி தந்துடுறேன். வேறு என்னப்பா வேணும்? விற்று தந்துடுறேன். நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு ஆனந்தமாக வீட்டுக்கு திரும்பு. இந்தா கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. அப்படி சொல்லுங்க எல்லாரும். கரெக்டாக சொல்கிறீங்களே. என்னப்பா சிரிக்க? கடல் மிட்டாய் திங்கடா நீ? எங்கே திங்க? கோயில்பட்டி. கடல் மிட்டாய் அங்கே தானே தயாரிப்பாங்க. என்னடா பிள்ளை இல்லையெல்லாம் சதுர்வேதா கும்பங்கடா 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 குண்டங்கடா குண்டங்கடா. அண்ணாச்சி கோயில்பட்டியா சாத்தூர்? அவங்களுக்கு
நாங்கள் எந்த ஊருக்கு கேட்டிருக்கோம், நீங்கள் எந்த ஊருக்கு வாரீங்க? ஆனால் பின்னால் நிற்கிறதுக்கு கோயில்பட்டி தான், அது எனக்கு தெரியுது. எந்த இடம் கோயில்பட்டியில் உங்களுக்கு? ஓகே. என் பிள்ளை உடம்புல ஒட்டி இருக்கிறது நோயா பேயா? நீங்க யாரு? ஓஹோ, உள்ள வாங்க. நீங்க யாரு? உங்க பிள்ளை எங்க இருக்கு? பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? ஒரு முறைத்தான் வரும். நல்ல மனப்பூர்வமாக கவனிக்கணும். இந்த பிள்ளைகளுடைய மனதின் அடித்தளத்தில் ஒரு பய உணர்வு இருக்கு. ஒரு தீய சக்தியினுடைய ஒரு தாக்கல். அந்த பயத்தில் எதிர்பாராம ஒரு 10 பேர் பிளங்குண்டது போல ஒரு ஆங்காரம் தோன்றுது உள்ளத்தில், உடல்ல. திடீர்னு பயப்படக்கூடிய உணர்வு வருது. மனநிலைகளில் ஒரு மாற்றம் இருக்குது. ரத்தத்தை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் எந்த குறைகளும் இல்லை. நரம்பியலில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். நரம்பியலில் கொஞ்சம் டென்ஷன் பவர் இருக்குது. வேறு எதுவும் காரணமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். மனநிலைகள் பாதிப்பு இருக்குமான்னு உன் உள்ளத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா இல்லையா? வேறு எதுவும் தாக்கலால் பிள்ளைக்கு அடிஷனலாக காற்று கருப்பு அண்டி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். காற்று கருப்புனா நீங்கள் நம்ம கருப்புசாமி பேரை நினச்சிக்கிடாதீங்க. தீய ஆத்மாவின் நிறம் கருப்பு, தூய ஆன்மாவின் நிறம் ஜோதி சொரூபம். அந்த மாதிரி உள்ளது அண்டிருக்குமான்னு பாரு. இந்த அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அதிர்வு ஆற்றலை நீக்கி இந்த பிள்ளையை செம்மையாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வந்துடுங்க. புரியலையோ? எதுவுமே புரியுதா புரியலையா? பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வா, செம்மையாக்கி நல்லா ஆக்கி தந்துடுறேன். 9, 10 இங்கே இருக்கணும், எல்லாம் வெற்றி ஆக்கிடுவோம். 10ஆம் தேதி பௌர்ணமி. இந்தா, வேறு எந்த கேள்வியும் கேட்க முடியாது. வந்து விபூதியை மட்டும் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு கோயில்பட்டியா? எந்த இடம்? நல்லா. அடுத்து பேசுவோம், பௌர்ணமி பேசுவோம். இந்தா, மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன உன் மகனுக்கு? கால் வந்துட்டு வா. உடல்நிலை குறைகளை பற்றி கேட்டு வந்தது யாரு? கோயில்பட்டியா உங்களுக்கு? யார் அது? நல்ல கால் விடலை, கால் வந்துட்டு வா. டங்கு நூக்கு டங்கு நூக்கு டங்கு நூக்கு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் சொலமாடசாமின்னு ஒரு சாமி வரார, இருக்காரோ? அதையெல்லாம் தாண்டி போனால் சூறையாடுகிற முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. இப்போ ஓராண்டு காலமாக உன் பையனுக்கு மனநிலைகள் ஏதோ பாதித்தது மாதிரி மன வருத்தமும் குழப்பமும் அடைஞ்சி அவன் இஷ்டத்துக்கு இருக்கான், அவன் இஷ்டத்துக்கு போகிறான். ஆனால் நம்ம சொல்லதை காற்றுல வாங்க மாட்டுக்கான். என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான்? யாராலையும் பாதிக்கப்பட்டிருக்கானா, இல்லை யார்ட்டையாவது பழகி எதுவும் தப்பு நடந்துருச்சா? இதில் ஒரு விளக்கம் தெரிஞ்சு அவனை வாழ வச்சிடணும்னு கேட்க வந்திருக்கியான். சரிண்ணா, கால் வந்துட்டுவான். போகாத இடந்த நீலே போகக்கூடாது. சதுர்வேதா, அவனுடைய மனநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். சுவாமியே, சபரிமலைக்கு போயிருக்கீங்களா உங்கள் வீட்டில்? அப்படியா? இந்த வருடம் சபரிமலைக்கு மாறப்படக்கூடிய கார்த்திகை மாதம் வரை உன் மகனுடைய மனநிலைகளுக்கு இந்த நிலைகள் இருக்கும். கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து உன் மகன் மாறிடுவான். சபரிமலைக்கு செல்லக்கூடிய மக்கள்கிட்ட 3 நெய்த்தேங்காய் கொடுத்து விடு. அவனுடைய வாழ்க்கை புனிதமாக மாறும். அவன் ஒருவரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறான், புரியுதா?
அதில் பணமும் போயிடுது, மனசும் போயிடுது. அவனை திருத்தி தாரேன், தெளிவாக இரு. இந்தா பௌர்ணமிக்கு வந்து சேர், ஜெயிச்சுட்டான். அடுத்து பேசுகிறோம். கர்மசாமிக்கு கால் விட்டு வரலாம். நீங்கள் கோயில்பேட்டில் எந்த இடம்? ஒரு விநாயகர் கோயில், அதை தாண்டி போன உடனே ஒரு ரோடு, இடது பக்கம் ஒரு சுடமானை இருக்கானா? கால் வந்துட்டாங்க. நீங்கள் தான். ஆமாம். உங்கள் பேர் என்ன? ஜெகதீஸ்வரி. கும்பிட வேண்டியதானே, குனிய முடியல, உடல்நிலை சரியில்லை, அதான் காரணம். வாங்க, நீங்கள் நிற்கலாம், நீ இருக்கலாம். வராகி அம்மையை பற்றி படிச்சிருக்கியா? ரொம்ப புஸ்தகம் வச்சுருக்கியா? எங்கே இருக்கு? வராகி அம்மா இருக்கா. அவளை பற்றி நல்லா படிச்சிருக்க, தெரியும். அதை படித்து அதை கும்பிட்டா ஒரு வித்தியாசமான ஒரு பவர் கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சிருக்கிற. இதை ஏன் சொன்னேன் தெரியுமா உனக்கு? வராகி அம்மன் உன் பக்கத்தில் வாரான், அதனால தான் நான் சொன்னேன். புரியுதா? கண்ணை முடிக்கா. எவ்வளோ காலமாக பேசலப்பா? ஒரு வாரம் பேச மாட்டேன். நீ அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், எதுவும் சொன்னால் வருத்தப்படுவீங்களாப்பா? இல்லை, வருத்தப்படுறேன். வயசு எத்தனை? 19. ஏரண்டி படிச்சுட்டு இருக்கேன். சரி, பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். வெளியே சொல்ல வேண்டாம், மாற்றி தரேன். சரி. வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லுதோம்னா அதை புரிஞ்சுக்கணும் அறிவோட. சரி. ஏன்னா சரி. சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வந்துரு. வாயை மூடுறான்னு என்னைய சொல்லியிருக்காரு. என்னைய ஆய் அப்படின்னாரு. அதான் நான் உண்மையாக இருந்துக்கிட்டேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள், எல்லா விளக்கத்தையும் தெளிவாக சொல்லிடுவேன். பௌர்ணமிக்கு இருந்து தான் போகணும், பார்த்துக்காங்க. எனக்கு அந்த சப்ஜெக்டே வேண்டாம். என்னைய பேசாதேன்னு சொல்லிட்டாரு கருப்பசாமி. குழம்ப வேண்டாம், தைரியமாக இருக்கு. கருப்பசாமிக்கு அவ்வளோ உருப்படியாக வாழ வச்சுருவோம். ஏன் கவலைப்படுற? தைரியமாக இருக்கு. எண்ணம் போனே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது. தான் பிள்ளை என் மனநிலைப்படி வர வேண்டும் என்று நினைத்து வந்தது யார்? என் பிள்ளை என் மனநிலைப்படி இருக்கணும். சொத்து சொந்தமாக கல்வி கட்ட வந்தது யார்? கோயில்பட்டி உத்தரவு முடியுது. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா? எங்கே? தெற்கே நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில் வாங்க. என்னடா வர்க்கிய கணவன் மனைவி வாழ்வில் மன அமைதி வேண்டும் என்று கேட்டு வந்தது. பாப்பா எத்தனை வயசாச்சு? கொண்டாட்டிங்க இருக்கா? என்ன குழப்பம்? காலில் வந்துப்போம். அண்ணன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரும் நிலைதானா, உலகம் இதுதானா. காலம் பண்பாடு இல்லாமல் மண் மீது பாழாகி நொந்தேனே, வீணான பாலாய் விரும்பாத பூவாய். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 1.5 ஆண்டு காலங்கள் மன அமைதி குறைவு, பண நஷ்டம், மனக்குழப்பம், சண்டை சச்சரவு, பிரிஞ்சு போயிருவோங்கிற மனக்குழப்பம் எல்லாமே இருக்கும். இதுக்கு சொந்தக்காரங்களால் ஏதாவது நடந்திருக்கா? உன் வீட்டுக்கு எதிர் திசையில் பார்த்தேன். வாழை மரங்கள், தென்னை மரங்கள், அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்குது. எங்கே இருக்குடாது? தாண்டி போனால் தான் இருக்குது. அதான் நான் சொல்லுறேன். உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். சொல்லமாட சாமி, இசக்கியம்மாள் போன்ற தெய்வங்கள்லாம் அந்த பகுதிகளுக்குள்ளே உலாவிக்கிட்டே வருது. இதில் செய்வன கோளாறு நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஒரே ஒரு அடையாளம், மை மை மை.
மைவித்தை சம்மந்தமாக ஒரு தொழில் நடந்திருக்கு.